ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்லாம் அண்ட் ஸ்ட்ரைக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சம்மர் ஸ்லாம் நெருங்க WWE ஷோஸ் எல்லாம் சூடு பிடிச்சிட்டு போகுது, மேட்சஸ் எல்லாம் ஆட் ஆகுது. ஸோ இந்த ஷோவில் ஹைலைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிக்கி பெல்லா கொடுத்த மாசான ரிட்டர்ன், அப்புறம் குந்தருக்கும் நிக்கால்டிஸுக்கும் இடையே நடந்த கான்ட்ராக்ட் சைனிங், அதில் நடந்த கலவரம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி மெயின் eventல ஃபேட்டல் 4-way மேட்ச். ஸோ ஃபுல் எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம மொட்டமாமா ஆடம் பியர்ஸ் ரிங்கில் நின்றுருக்காரு நிக்கால்டிஸ் கூட. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, ஸ்மாக் டவுனுக்கு வணக்கம் வாங்க எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் இந்த கான்ட்ராக்ட் சைனிங் நடத்துறதுக்கு வேண்டி தான் இங்கே நின்றுட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா என் கொலீக் நிக்கால்டிஸுக்கும் குந்தருக்கும் நடுவில் நடக்கிற மேட்சுக்கான கான்ட்ராக்ட் இது. ஆனால் இதில் நான் 2 விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கும். ஆனால் முதல்ல நான் குந்தரை வெளியில் வர வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. குந்தர் மியூசிக் அடிக்குது, குந்தர் வெளியில் வராரு. அவர் அப்படியே அவர் உட்காந்துட்டு சிரிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் மொட்டமா மேடம் பேச மைக் எடுத்துகிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ மேட்ச் ஆடுறதுக்கு ஒத்துக்கிட்ட, அதனால் உன்னால் இன்னுமே ஜிஎம்மாக கண்டினியூ பண்ண முடியாது, அதனால் அந்த போஸ்ட்லேருந்து உன்னை தூக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு கண்டிஷன் அந்த மேட்ச்சில் என்ன நடந்தாலும் சரி அதுக்கு WWE பொறுப்பே இருக்காது அப்படிங்கிற மாதிரி 2 கண்டிஷனை சொல்கிறாரு. சொன்னோடனே நம்ம நிக்கால்டிஸ் மைக் எடுத்துகிட்டு, அதெல்லாம் பேசினதெல்லாம் போதும், எனக்கு என்ன நடக்கணும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இதில் நான் வந்திருக்கிறேன், நான் சைன் போட்டுடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சைன் போட்டு பண்ணிடுறாரு. பார்த்தா குந்தர் மைக் எடுத்துகிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி தம்பி, நீ உன் வேலையை நீ கரெக்டாக பார்த்துருந்தேன்னா இந்நேரம் நான் சாம்பியன்ஷிப்பாக நின்றுருப்பேன், WWE சாம்பியனா. நீ உன் வேலையை பார்க்காதனால தான் இப்போ சாம்பியன்ஷிப் மேட்சும் போய் உன் கூட மேட்ச் ஆட வேண்டியதாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிச்சுட்டு சொல்கிறாரு, நான் உன்னை முடிச்சு விட்டுறேன் சம்மர் ஸ்லாமில், உனக்கு தெரியும்ல நான் யாரோட கரியரில் முடிச்சிருக்கேன், கோல்ட்பர்கு, இவர் ஏஜே ஸ்டைல்ஸு, ஜான் சீனா எல்லாரோட கரியரை முடித்தது நான் தான், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே சைன் போட்டுடுறாரு. அதுக்கு நம்ம நிக்கால்டிஸ் அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், சம்மர் ஸ்லாமில் என்ன நடக்க போகுது, நான் ஏற்கனவே சாம்பியன்ஷிப்பில் ஜெயிச்சிருக்கேன். அவர் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏல மேக்னஸாக ஆடி இருக்காரு. ஸோ நான் அதெல்லாம் ஜெயிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேர் மாறி மாறி பேசிக்கிறாங்க. அது கை கலப்பாக மாறுது, 2 பேர் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. அடிச்சுட்டு கடைசியில் குந்தர் மெயின் பாயிண்ட்லேயே ஒரு உதையை விட்டு நம்ம டேபிள் மேலே போட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாரு. ஸோ இந்த மேட்ச்சுக்கு செம்ம எக்ஸைட்டட் கைஸ். மேக்னஸோட நம்ம நிக்கால்டிஸோட ஃபஸ்ட்டு மேட்ச்சு நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. ஸோ அந்த மேட்ச் சம்மர் ஸ்லாம் கன்ஃபார்ம் ஆகிருக்குது. அது முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா சாமி சைன் ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட்டில் நான் நிறைய விஷயத்த நெஞ்சிலேருந்து வெளியில் ஏற்றணும், இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு WWE சாம்பியன்ஷிப் ஜெயித்தேன், யாருமே நான் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்ன தருணத்தில் நான் ஜெயிச்சு காமிச்சேன். ஆனால் இந்த WWEயில் இருக்கிற இந்த நிக்கால்டிஸு, இந்த ஆடம் பியர்ஸ் எல்லாம் என்னை சாம்பியன்ஷிப்பை பார்க்க விரும்பலை, அதனால தான் என்னை உடனே டிஃபெண்ட் பண்ண வச்சுட்டாங்க. அதுவும் ஒரு ஆளை நான் அந்த இதில் இருக்கவே அவசியம் இல்லை, ஆனால் அதில் என்னை போட்டு டிஃபெண்ட் பண்ண வச்சு சிஎம் பங்கை வர வச்சு அவங்கள டைட்டில் கொடுத்துட்டாங்க. ஏன்னா சிஎம் பங்க் வர்சஸ் கோடி ரோட்ஸ், அப்பா எவ்வளோ பெரிய மேட்ச் சம்மர் ஸ்லாமுக்கு அப்படிங்கிற மாதிரி சர்க்காஸ்டிக்காக சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. பார்த்தா நம்ம ஆடம் பியர்ஸ் வராரு. ஆடம் பியர்ஸ் நில்லுப்பா, இது நீ பார்த்தே நடந்துச்சு, எனக்கு ஏதாவது நீ பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஆடம் பியர்ஸ் சொல்கிறாரு, அதுதானே நான் உனக்கு ஒரு சம்மர் ஸ்லாமில் உனக்கு ஒரு மேட்ச் தரேன், நீ வர்சஸ் இன்னைக்கு மெயின் eventல ஃபேட்டல் 4-way நடக்கும், ட்ரிக் வில்லியம்ஸ் வர்சஸ் ஃபின் பேலர் வர்சஸ் டேமியன் ப்ரீஸ்ட் வர்சஸ் ராய்ஸ் கீஸு. ஸோ அதில் ஜெயிக்கிறவங்க உங்க கூட சம்மர் ஸ்லாமில் மேட்ச் ஆடுவாங்க, அதில் ஜெயிக்கிறவங்க நம்பர் 1 கண்டெண்டராக இருப்பாங்க அடுத்த சாம்பியன்ஷிப்புக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு சாமி சைன், நீ என்ன சிஎம் பங்க் அவங்களுக்கெல்லாம் அவங்க உட்காத இடத்துலேருந்தே மேட்ச் வாங்குறாங்க, நான் இந்த மாதிரி மேட்ச் ஆடி தான் ஜெயிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஆடம் பேர் சொல்கிறாரு, எடுத்துக்கோ இல்லைன்னா கிளம்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு கடுப்பான சாமி சைன், நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கடுப்பாகி சொல்கிறாரு. ஸோ அது நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச் நடக்குது. ஸோ ப்ரீ பெல்லா வர்சஸ் லேனா ஜேம்ஸ் நடக்குது ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து. ஸோ அவங்க மேட்ச்சு பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. கடைசியில் வெளியில் எப்போவுமே இந்த ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ்
டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போ நம்ம பேஜும் வந்து காப்பாற்ற போனாங்க. ஆனால் நம்ம ப்ரீபெல்லா மடக்கி பின் போட்டு ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்ச உடனே எல்லா ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து 3 பேர் சேர்ந்து மொத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் நம்ம மாசான ரிட்டர்னு நிக்கி பெல்லா அவங்களோட இன்ஜுரியிலேருந்து ரிட்டர்ன் ஆகி எல்லாரையும் அடித்து துரத்திட்டு நிக்கி பெல்லா மைக் எடுத்துகிட்டு பேசுகிறாங்க. போதும், இது வரைக்கும் நீங்கள்லாம் இங்கே நிற்கிறீங்களா, அதுக்கு நாங்கள் தான் காரணம். அதனால் இதெல்லாம் முடிச்சு விட்டுறலாம். ஸோ நான் ப்ரீபெல்லா அண்ட் பேஜ் வர்சஸ் ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் சம்மர் ஸ்லாமுக்கு. ஸோ அந்த மேட்சையும் அவங்க சொல்லி அந்த மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. 6 உமன் டேக் டீம் மேட்ச்சு. ஸோ அந்த மேட்ச் முடியுது. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த உமன்ஸ் சாம்பியன்ஷிப் இன்டர்ம் சாம்பியன்ஷிப் லேடர் மேட்ச்சுக்கு குவாலிஃபிகேஷன் மேட்ச் நடக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா செல்சி கிரீன் வர்சஸ் கியானா ஜேம்ஸ் மேட்ச் நடக்குது. ஸோ அந்த மேட்ச் பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. கடைசியில் நம்ம செல்சி கிரீன் வந்து அவங்க ஃபினிஷரை போட்டு ஜெயிச்சிடுறாங்க. ஸோ செல்சி கிரீன் வந்து குவாலிஃபை ஆகிடுறாங்க. ஸோ அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் மியூசிக் அடிக்குது. மாசா கோடி ரோட்ஸ் என்டர் ஆகிட்டு அவர் மைக் எடுத்துகிட்டு வாட் யூ வாண்ட் டாக் அபவுட் அப்படிங்கிற மாதிரி அவரோட ஸ்டைலில் சொல்லிவிட்டு பங்கை வெளியில் கூப்பிட்றாரு. ஸோ அப்படியே பங்க் மியூசிக் அடிக்குது. பங்க் வெளியில் வராரு. பங்க் வெளியில் வந்துட்டு அப்படியே கோடி ரோட்ஸ் வந்து அவர் கையில் மைக்கை கொடுக்க போகிறாரு. தவறி கீழே விழுந்துருது. அப்படியே கீழே விழுந்தோடனே சாரிப்பா ஆக்சிடெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பங்க் அந்த சைடு போய் இன்னொரு மைக்கை வாங்கிட்டு வந்து எனக்கு இப்படி இந்த மைக்கை குனிஞ்சு எடுக்கிறதுக்கே பயமாக இருக்குது, இப்படி பின்னாடி திரும்புறதுக்கே பயமாக இருக்குது, எங்கே நீங்கள் அட்டாக் பண்ணி ஏதாவது பண்ணிடுவீங்களோ அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிக்கிறாரு. ஸோ கிண்டல் அடித்தோடனே நம்ம கோடி ரோட் சொல்கிறாரு அதெல்லாம் நடக்காது, எனக்கு வந்து தேவை வந்து இந்த பெல்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு எனக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது சிஎம் பங்க் அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட் சொல்கிறாரு. அதுக்கு சிஎம் பங்க் வந்து மைக்கை வாங்கிட்டு பிடிக்கவே பிடிக்காதா, ஆனால் நீ என்னை ஃப்ரெண்டுன்னு நான் சொல்லுவேன், ஆனால் இப்போ பிடிக்காதுங்கிறேன்னா நீ இப்போ அந்த அளவுக்கு டெஸ்பரேட்டாக இருக்க, நீ வந்து சிஎம் பங்காக மாறுறதுக்கு ட்ரை பண்ணுற. சிஎம் பங்க் வந்து நான் வந்து பைப் பாம் ப்ரோமோ கட் பண்ணேன். ஸோ நிறைய இந்த மாதிரி என்னோடய விஷயமெல்லாம் நீ பார்த்து காப்பி அடிக்கிற அந்த மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு கோடி ரோட்ஸ் வந்து மைக் எடுத்துகிட்டு அப்படியெல்லாம் கிடையாது, நானே என்னோடய பாதையை நானே வகுத்துக்கிட்டேன், நானும் தான் WWE விட்டு வெளியில் போய் நானும் தான் பெரிய ஆளாகி நானும் தான் திருப்பி வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிறாங்க. கடைசியில் நம்ம சிஎம் பங்க் சொல்கிறாரு நான் அவனை சம்மர் ஸ்லாமில் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி தூக்கி போட்டுட்டு போகிறாரு. பார்த்தா கோடி ரோஷன் பட்டிட்டு என்ன ஓம் மியூசிக் தான் அடிக்கணுமா, நான் உன்னை தோக்கடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை மியூசிக் அடிக்க சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. ஸோ சூடு பிடிச்சிருக்கு இந்த மேட்ச்சுக்கு, எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ பார்க்கணும் யார் ஜெயிக்கிறான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது முடிச்சோடனே இன்னொரு குவாலிஃபிகேஷன் மேட்ச் நடக்குது லேடர் மேட்ச்சுக்கு உமன்ஸ் சாம்பியன்ஷிப்புக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸ் வர்சஸ் சார்லட் ஃப்ளேர் மேட்ச் நடக்குது. ஸோ அந்த மேட்ச் பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. நம்ம இதெல்லாம் எதிர்பார்த்த மாதிரி தான். நம்ம ஜெட் கார்கில் வெளியில் வந்து நம்ம சார்லட் ஃப்ளேர் அடித்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆக்கிடுறாங்க. சார்லட் ஃப்ளேர் ஜெயிச்சு அவங்க குவாலிஃபை ஆகிடுறாங்க. கடுப்பான நயா ஜாக்ஸ் வந்து அனௌன்ஸ் டேபிள் எல்லாம் உடச்சி போட்டு கடுப்பில் பின்னாடி கிளம்பி போகிறாங்க. ஸோ அப்படியே அந்த செக்மெண்ட் முடியுது. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா த மெயின் இவெண்ட் நடக்குது. ஸோ ஃபேட்டல் 4-way மேட்ச் நடக்குது. ஸோ எல்லோரும் வராங்க, என்டர் ஆகிட்டு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. மேட்ச் பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது, நல்லா போகுது. நடு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம சோலோஸுக்கு வராரு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு ராய்ஸ் கீஸை. ஆனால் ஊசோஸ் மியூசிக் அடிக்குது. ஊசோஸ் வராங்க. ஊசோஸ் வந்து எல்லாரையும் அடித்து துரத்திட்டு இருக்காங்க. ராய்ஸ் கீஸ் வந்து அவரோட ஃபினிஷரை போட்டு ஜெயிக்கிற நிலமையில் இருப்பார். பார்த்தா வெளியிலேருந்து நம்ம ஜேக்கப் பாட்டு அவரை வெளியில் இழுத்து அந்த மேட்சை ஜெயிக்க விடாமல் பண்ணிடுவார். அடித்து ராய்ஸ் கீஸ் அடித்து படுக்க போட்டுடுறாரு. பார்த்தா எல்ஏ நைட் மியூசிக் அடிக்குது. எல்ஏ நைட் வந்து எல்லாரையும் அடித்து துரத்துறாங்க. பார்த்தா நம்ம இவர் ஃபின் பேலர் வந்து கடைசியில் மேலே ஏறி அவரோட ஃபினிஷர் கூப் டேக்ராஸை போட்டு ஜெயிச்சிட்றாரு. ஸோ சம்மர் ஸ்லாமில் இன்னொரு மேட்ச் கன்ஃபார்ம் ஆகிருக்குது. இந்த மாதிரி ஃபின் பேலர் வர்சஸ் சாமி செயின்னு, அதுதான் நம்பர் 1 கண்டெண்டர்ஸ் மேட்ச்சு WWE சாம்பியன்ஷிப்புக்கு. ஸோ அப்படியே ஷோ முடியுது கைஸ். ஸோ இந்த ஷோவில் கொஞ்சம் சம்மர் ஸ்லாம் மேட்சஸ் முடிவாயிருக்கு. ஸோ சம்மர் ஸ்லாமுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக WWE சூடு பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் எந்த மேட்ச்சுக்கு எக்ஸைட்டட் சம்மர் ஸ்லாமுக்கு? ஓபாஃபமி மேட்சா, என்ன மேட்ச்சு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை விடுங்க. ஸோ இதே மாதிரி ரிவ்யூஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸோ அன்டில் தென் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.